வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் வாழ்த்துக்கள். இன்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்ற ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மக்களிடையே சென்று அடைய நீரே உதவி செய்யும். இதை கேட்கிற மக்கள் யாவரும் உம்முடைய கிருபையை பெற்று உம்மோடு இணைந்து உம்முடைய ஆத்ம தாகத்தை அவர்கள் வெளிப்படுத்த ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்மோடு அவர்கள் இணைந்து இருக்கும்படி, உம்மோடு கூட அவர்கள் வழி நடக்கும்படி அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய மகிமைக்கென்று இந்த வார்த்தைகள் மாற நீதாமே ஆசீர்வதியும் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒரு சிறு பாடல். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆம் கர்த்தாவே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு ஒரு அழகானது, எவ்வளவு ஒரு இன்பமானது. எங்களுடைய வாழ்வில் நீ நிலைத்திருக்கிறபடி நான் நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்து அமரும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு நிலை பெற்று அது எங்கள் வாழ்வில் இன்பமாக மாறுகிறபடி நான் நன்றி கர்த்தாவே. இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனம் தேவனோடு ஐக்கியம் என்ற தலைப்பில் இன்று நாம் வேத வாசிப்பை ஆரம்பிப்போம். நம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தரும் ஐயா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடைய ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு நம்மை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவனோடு கூட நம்ம இருக்கிற ஐக்கியம் என்பது மிக அருமையான ஒரு விஷயம். நாம் தேவனை பற்றி கொள்கிறோம். அந்த ஐக்கியத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்றால், அவரை முற்றிலுமாக பற்றி கொண்டு அவரது கிருபையையும் அவரது இரக்கத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஐக்கியம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக, ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக மனிதர்களுக்கு இருக்கிறது. எல்லா மனிதர்களாலும் தேவனோட ஐக்கியத்தில் இருக்க முடியாது. ஆனால் நம் அதற்கான ஒரு தயாரிப்பில் இருக்கும் பொழுது அது நம்மை காத்துக்கொள்ளும், நம் தேவனோடு கூட வழி நடத்தும். இரண்டாவதாக, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது நாம் பார்க்கிற போது அவர் ஒளியில் இருக்கிறார். என் தேவன் இருக்கிறது ஒளியிலே இருக்கிறது. என் தேவனோடு கூட நானும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம் தேவனோட ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவர் நமது சகலவிதமான பாவங்களையும் அவர் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். நம் ஒவ்வொருவரும் நம்ம தீங்கிலிருந்து விடுதலை பெற, நம் பாவத்திலிருந்து விடுதலையாக தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் எவ்வளவு நம்மளை பார்த்து ஆசீர்வாதமா ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம தேவன் பயப்படாதே, எதற்கும் பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். எப்படி? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்ப்பத்தில் நம் உருவாகும் முன்னே இருந்தே இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள் என்று சொல்லி நம்மளை மீட்டெடுத்திருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது, நாம் தேவனை எப்படி ஐக்கியத்தில், தேவனோடு கூட நாம் எப்படி ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம முதலில் பார்ப்போம். நம் தேவனோடு எப்படி ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்?
முதலாவதாக பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நாம் செய்கிற எந்த பாவங்களாக இருக்கட்டும், உலகபூர்வமான அடிமையாகட்டும், உலகபூர்வமான இச்சைகள் ஆகட்டும், எந்தெந்த பாவங்களுக்கு நாம் நம்மளை வைத்திருக்கிறோமோ அந்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும் தேவனே. அப்பா பிதாவே, நான் இந்த பாவத்தை செய்தேன், இதை என்னிடமிருந்து ஏறி தூக்கி எடுத்து நிர்மூலமாக்கி போடும் கர்த்தாவே, உம்மோடு ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக நாம் அன்பு செய்ய வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம் தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அதே போல நாமும் பிறரிடம் அன்பாகவே இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் என்னன்னா, பாவத்திலிருந்து பாவத்தை அறிக்கையிட வேண்டும் ஒன்று, இன்னொன்று நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படின்ற போது நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் விட்டு முழுவதுமாக தேவனுக்குள் ஞான ஸ்நானம் பெற்று நாம் வருகிறதே நம்மை சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய முதல் நான் சொன்னது பாவத்தை அறிக்கையிட வேண்டும். மூன்றாவது நான் சொன்னது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பாவத்தை அறிக்கையிட்டு நம் தேவனோடு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நான் சொன்ன சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது என்னை முழுவதுமாக தாழ்த்தி, என் தேவனிடம் முழுமையாக என்னை தாழ்த்தி, என் தேவனோடு தேவனாக இணையும்படி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் நம்ம தேவை. நான்காவது, ரட்சிப்பு பெற வேண்டும். நாம் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் தேவன் ரட்சிப்பை கொடுக்க மிக வல்லவராக இருக்கிறார். மிகவும் வல்லவர் என் தேவன். அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள பொழுது நாம் ரட்சிப்பை பெற முடியும். ஐந்தாவது, அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும். இது மிகப்பெரிய காரியம். அவருடைய விசுவாசம், அவர் மேல் உள்ள விசுவாசம் துளி அளவும் குறையாதபடி நாம் அவரை முற்றிலும் ஆக விசுவாசிக்க வேண்டும். இந்த தீங்கு எனக்கு நடந்தாலும் சரி, இந்த சோதனை என்னை மேற்கொண்டாலும் சரி, என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், இந்த சோதனை என்னை விட்டு கடந்து போகும் அப்படின்னு விசுவாசிக்கணும். விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் என்னவென்றால், நான் என் தேவனோடு நிலைத்திருக்கிறேன், என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு நான் விலகி விட்டேன் மற்றும் அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் அப்படின்ற ஒரு இதுல நம்ம இருக்கணும். முழுவதுமாக அவரை நமக்கு அர்ப்பணித்து, அவரே என் தேவன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எது எனக்கு நடந்தாலும் அது தேவன் என்னை கொடுக்கிற பரீட்சை என்று நினைத்து அதை அவரோட விசுவாசிக்க வேண்டும். அதுவே நான்காவது. இப்பொழுது இது 5 காரியங்களையும் நாம் தேவனோடு எப்படி ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு 5 காரியங்களை தான் நம்ம பார்த்தோம். அந்த காரியங்கள்: பாவத்தை அறிக்கையிட வேண்டும், நாம் அன்பு செய்ய வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிப்பு பெற வேண்டும், அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 5 காரியங்கள் நமக்கு இயேசுவோடு எப்படி ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது இயேசு நம்மோடு எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன்னோடே இருக்கிறார். தேவன் சொல்றார், நீ செய்யும் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை கைவிடாமல் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இது தேவன் தருகிற ஆசீர்வாதம். அவரோட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது என் தேவன் தருகிற ஆசீர்வாதம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இரண்டாவதாக, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இதுல பார்க்கும்போது தேவன், கர்த்தராகிய தேவன் நாம் சொல்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து, நாம் கேட்கிறதற்கு மேலாக இஸ்ரவேலின் தேவன் நாம் அனைவரையும் கைவிடாதிருப்பாராக. நாம் எந்த பாவங்கள் செய்ய, நம் தேவன் மட்டுமே பாவங்களை நாம் செய்கிற பொழுது நம்மை விட்டு விலகி விடாமல் நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணி நம்மளை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார். நம் தேவன் அவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தேவன், அவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், நாம் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்.
தேவன் என் கையை பிடித்து கொண்டால் நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். ஆம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது மட்டுமே தேவன் என்னை கைவிடாதிருப்பார். என் கைகளை இறுக பற்றி கொள்வார். என் தேவன் என் கையை இறுக பற்றி கொண்டால் நான் இந்த உலகத்தை வெற்றி அடைவேன். நான் இந்த உலகத்தை வெற்றியால் சிறப்பாக ஆற்றுவேன் என்பதுதான் இதோடது. மூன்றாவதாக என் தேவன் சொல்கிறார், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். என் பிதா என்னோடு அன்பில் நிலைத்திருந்தது போல நானும் உங்களின் மேல் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு தேவன் நம்மளுடைய ஐக்கியத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார், ஐக்கியத்தை பலப்படுத்துகிறார், ஐக்கியத்தை வலுவடைய செய்கிறார். என்னவென்றால், பிதா எனக்கு இறங்கின அந்த அன்பை போல நானும் உங்களில் அன்பாகவே இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பு தேவனால் கொடுக்கும் பொழுது மட்டுமே அது ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த அன்பு மட்டுமே நிலையில்லாத அன்பா, நிலையற்ற அன்பாக இருக்காது. நிலையுள்ள அன்பாகவும் அளவில்லா அன்பாகவும் இறை வார்த்தையினால் நிறைவேற்றும் அன்பாகவும் சகலத்தையும் தாங்கும் அன்பாகவும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பாகவும் அது இருக்கும். அப்படியே ஆக கடவுள் கர்த்தாவே. அப்பா பிதாவை நாங்கள் என்று தியானித்த அந்த பகுதியை நீதாமே ஆசீர்வதி. நாங்கள் முழுவதுமாக உம்மில் இருந்து நாங்கள் அனைத்து விதமான கிதைங்கையும் விட்டுவிட்டு உம்மோடு நாங்கள் ஐக்கியத்தில் நிலை பெற எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமைக்கு என்று பிரஸ்தாபப்பட்டு உம்முடைய கிருபையை அவர்களுக்கு முற்றிலுமாக தந்து நீரே அவர்களோடு இருந்து அவர்கள் ஆத்ம பலத்தை நீதாமே ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதித்து நீரே நிலைத்திருக்கும்படி அவர்களை செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு நாட்களை தந்து ஆசீர்வதிங்க. நீரே இறங்கும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.